guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோவில் என்னோட டே இன் மை லைஃப்பை தான் பார்க்க போகிறோம். நான் எப்போதுமே காலையில் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டாக காய் கட் பண்ணுற வேலையை தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் காலையில் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் அத்தை எந்திரிச்சு டீயோ காஃபியோ போட்டு வச்சுருவாங்க. எந்திரிச்சோடனே ப்ரஷ் எல்லாம் பண்ணிவிட்டு டீ காஃபி குடிச்சிட்டு இன்றைக்கி என்ன குழம்பு செய்யணும், இன்றைக்கி என்ன பொரியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காயை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா காய் கட் பண்ணுறதோ ரொம்ப பெரிய வேலை மாதிரி தெரியும். அதனால ஃபஸ்ட்டு காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து முள்ளங்கி சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முள்ளங்கி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய அத்தை வந்து சைடில் முட்டைக்கோஸ் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முட்டைக்கோஸ் வந்து பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் புளியெல்லாம் ஊற வச்சாச்சு. ஒரு அடுப்பில் வந்து குக்கரில் சாப்பாடு குழம்பெல்லாம் வச்சாச்சு. பருப்பு வேக போட்டாச்சுங்க. பண்ணிகிட்ருக்கும் போதே பாதிலேயே என் பையன் எழுந்திரிச்சிப்பான். என் பையன் எழுந்திரிச்சிட்டான் அப்படின்னா வேலையே செய்ய முடியாது. எல்லார் வீட்லேயும் அப்படியான்னு சொல்லுங்கள். அவன் எழுந்திரிச்ச உடனே அவனுக்கும் ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு அவனுக்கும் பால் ஆற்றி கொடுத்துருவேன். இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப பெரிய வேலை இந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதும் இந்த பாலெல்லாம் கொடுக்குறதும் தான். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கே எப்படியோ 1/4 மணி நேரத்துக்கு மேலே போயிடும். இந்த டம்ளரில் அவனுக்கு பாலை குடிக்கிறதுக்கு கீழே ஊற்றி மேலே ஊற்றி எப்படியோ ஒரு வழியாக குடிக்க வச்சே ஆகணுங்கிற மாதிரி குடிக்க வைப்பேன். இதுலேயே பாதி டைம் போயிடும். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கள நீங்கள் எப்படிலாம் பால் குடிக்க வைப்பீங்க, சாப்பிட வைப்பீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவனுக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டுருவேங்க. எந்திரிச்ச உடனே விளக்கெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் கலந்து சேர்ப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஃபஸ்ட் டைம் மொட்டை அடிக்கும் போது அவனுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துல முடி நல்லா வளர்ந்துருந்துச்சு, ஒவ்வொரு இடத்துல சுத்தமாக முடி வளரல. பார்க்குறவங்கெல்லாம் கேட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறமா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, விளக்கெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் கலந்து தேய்ச்சிங்க அப்படின்னா முடி நல்லா ஈவனாக வளரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலே இப்போல்லாம் நான் 2வது மொட்டை அடித்ததுக்கப்புறம் அதுவே தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப முடி வந்து நல்லா ஈவனாக நல்லா கருப்பாக அடர்த்தியாகவே வளர ஆரம்பிச்சிருச்சு. நானும் அப்படியே எண்ணெய் தேய்ச்சிப்பேன். தலைக்கு அவனுக்கு தேய்ச்சிட்டு கையோட எனக்கும் தேய்ச்சிப்பேன். அதுக்கப்புறம் நாங்கள் மீன் பிடிக்க போகணும் அப்படிங்கிற வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன். எப்படியோ ஒரு வழியாக மீனை பிடிச்சாச்சுங்க. இந்த மீனெல்லாம் சேமை வந்து காலையிலே க்ளீன் பண்ணி தர சொல்லிட்டேன். அவங்க போய் காலையில் மீன் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. உட்காந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தம்பி பார்த்துட்டு இருந்தான். தம்பிக்கு வந்து மீனை பார்த்துட்டு வந்து பயம். பக்கத்துலேயே போக மாட்டேன்ட்டான். எப்படியோ அதை பார்த்து பார்த்து பயந்து பயந்து விளையாண்டுட்டு இருந்தான். விளையாண்டுருக்க கேப்லேயே நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க. ஏன்னா எல்லோரும் ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும். அதனால வந்து சீக்கிரமாக 8 மணிக்குள்ளே இந்த சாப்பாடு வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் டக்குன்னு முடிச்சாச்சு. இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா, முள்ளங்கி போட்டு சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல். எப்போதுமே எங்கள் வீட்டில் ரசம் செஞ்சே ஆகணும். ரசம், அதுக்கப்புறம் தயிர் வந்து எப்போதுமே உர ஊற்றி வச்சுருப்பேன். தயிரும் ரெடியாக இருந்துச்சு. அப்புறமா ரசம் வைக்கணும். குழம்பு வச்சு முடிச்சுட்டு கையோட ரசமும் செஞ்சு முடிச்சிடணுங்க. இல்லை அப்படின்னா நம்ம இப்போ வேணாம் அப்புறமா செஞ்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம் அப்படின்னா போச்சு, அந்த வேலையை தொடவே முடியாது. ரொம்ப டயர்டாக இருக்கும். அதனால் நான் கையோட எல்லா வேலையும் கிச்சன் வேலையெல்லாம் கையோடு முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் மீன் க்ளீன் பண்ணிகிட்ருக்கவே நான் ஒரு 2 மீன் எடுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரை பண்ணேன். ஆனால் நல்லா வரல, என்னவோ எண்ணெய்க்குள்ளே போட்டோன்னே ஒட்டிக்கிச்சு. நானும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சுட்டு வெளியில் கிளம்புற வேலை இருந்துச்சு. அதனால் வெளியில் கிளம்பிட்டோம். நாளைக்கு ஒரு சூப்பரான vlogல பார்க்கலாம். எல்லாருக்கும் பாய்.